கடவுள் மனிதன் எதற்காக படைத்தார் என்றால் ஒரே நோக்கம்தான், தன்னுடைய மகிமைக்காக படைத்திருக்கிறார். தன்னை மகிமைப்படுத்தும்படியாக படைத்திருக்கிறார். தேவன் மனிதனை தன்னை ஆராதிப்பதற்கும் தன்னை மகிமைப்படுத்துவதற்கும் தன்னை உயர்த்துவதற்காக தான் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் பாவம் செய்து அவன் தன்னைத்தானே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொன்னா, நாம் தேவனை மகிமைப்படுத்த படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்காமல் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செஞ்சாங்க? ஆதாம் ஏவாள் பாவ சோதனை அவர்கள் தாக்கும் பொழுது அவங்க வேதத்தை நிராகரித்தார்கள். வேதத்திற்கு மேலே தன்னுடைய சுயத்தை வைத்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி எறிந்தார்கள். தேவன் ஒருவரே ஆளுகிறவர் என்பதை மறுதலித்தார்கள். தேவன் சொல்றார், நான் ஒருவரே தேவன் அப்படின்னு சொல்றாரு. பிசாசு சொல்றான், அவர் ஒருத்தர் மட்டும் கடவுள் கிடையாது, நீங்களும் தேவர்களை போல இருப்பீர்கள். அப்ப ஆதாம் ஏவாள் என்ன எதன் அடிப்படையிலே பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா, நாமளும் கடவுளை போல மாறுவோமா? கடவுளுக்கு இடையாக நம்மால உட்கார முடியுமா? கடவுளுடைய மகிமையை நாமும் அடைய முடியுமோ என்று அந்த பாவ ஆசையிலே அவர்கள் பாவத்தை செய்தார்கள். அன்று அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தங்களை ஆராதித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை ஒருவேளை உங்களால் வேதபூர்வமாக ஆராதிக்க முடியலன்னு சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களால் கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள இருக்க முடியலன்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் செய்த அதே பாவத்தை தான் நீங்கள் தேவனை ஆராதிக்காமல் உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் உங்களை நீங்களே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் கடவுளுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட நாள். தேவன் படைச்சதே இந்த நாளை கொடுத்தது எதற்காகன்னு சொன்னால், நான் ஒருத்தர் தான் மகிமைப்படணும், எல்லா நேரமும் எல்லா கணமும் இந்த நாளில எனக்கு மட்டும்தான் சொல்லி கடவுள் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளை நாம நம்முடைய சுயங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது, இந்த நாளை நாம் கடவுளுக்காக பயன்படுத்தாத பொழுது என்ன செய்கிறோம் என்றால், இந்த நாளை நமக்காக பயன்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளில் நமது பெருமைகளையும் நமது ஞானங்களையும் நமது சுயத்தையும் தேவனுக்கு மேலாக உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை ஆராதிக்காமல் இருப்பதற்கு நம்ம எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. வேதம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் சொல்லுது, அவசியத்தின் பணி இரக்கத்தின் பணியை அல்லாமல் எந்த ஒரு விசுவாசியும் ஆராதனையை அவர்கள் நிராகரிக்க கூடாது. ஒன்று நாம உயிருக்கு போராடணும், இல்லைன்னா உயிருக்கு போராடுறவனை காப்பாற்றணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை நாம கடவுளுடைய திருச்சபைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் இது இரண்டும் இல்லாமல் அவருடைய சுய வேலைகளுக்காக அந்த நாளை நிராகரிப்பது அது கடவுளுக்கு விரோதமான காரியம். தேவன் தன்னை ஆராதிப்பதற்கு முழு மனுக்குலத்துக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் தன்னை மட்டுமே ஆராதிக்க கட்டளையிட்டிருக்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே ஆராதிக்க கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய சபை மக்களாகிய திருச்சபையோடு இணைந்து ஆராதிப்பதற்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆராதிப்பதற்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே வேதத்திற்கு வெளியே தேவன் எந்த மனிதனுடைய ஆராதனையும் அவர் அங்கீகரிப்பது கிடையாது. கடவுள் தன்னை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். எந்த திருச்சபையும் தீர்மானிக்க முடியாது. தான் எவ்வாறு மகிமைப்பட வேண்டும், தான் எவ்வாறு ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் தமது பூரணமான பரிசுத்த வார்த்தையின் மூலமாய் அவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதபூர்வமான கிறிஸ்துவை மையப்படுத்திய ஆராதனையை மட்டும்தான் தேவனுக்கு அது பிரியமான சுகந்த வாசனையான ஆராதனை. நீங்க வேத ஃபுல்லா வாசிக்கும் போது மீண்டும் மீண்டும் அடிக்கடி தேவன் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஆராதனை குறித்து அவர் பேசிக்கொண்டே வரார். தம்மை தொழுது கொள்வதை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, பணிவது, மண்டியிடுவது, தரை மட்டும் தன்னை தாழ்த்துவது, தேவனுடைய கால்களுக்கு கீழாக அமருவது என்று அர்த்தம். ஆராதனை என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை முதன்மையான இடத்திலே வைப்பது,
எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை உயர்த்தி வேதபூர்வமாய் அவருக்கு எல்லா மகிமையிலும் செலுத்துவது. தேவன் ஏன் தன்னை தொழுது கொள்ளுங்கள், தன்னை ஆராதியுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார் என்றால், நாம் அதில் பலவீனமாய் இருக்கிறோம். நாம் கடவுளை ஆராதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ஆனா ஆலயத்துக்கு வந்தும் கடவுளை ஆராதிக்காமல் இருக்க முடியும். ஆலயத்திலே அமர்ந்திருந்தும் நம்மால் தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியும். முழுமையான உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் உங்கள் ஆத்துமாவையும் இங்கு செலுத்தாமல் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தும் தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை. இந்த 103ஆம் சங்கீதம் மீண்டுமாக 3000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு விசுவாசியை ஆராதிப்பதற்கு அழைக்கிறது. எது மெய்யான ஆராதனை என்ற காரியத்தை கற்பிக்கிறது. இதன் மூலமாய் ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிறவர் யார் என்பதை கற்பிக்கிறது. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த 3 காரியங்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் 2 வசனங்கள் ஆராதனைக்கான அழைப்பு. ஆராதனைக்கான அழைப்பு. முதல் 2 வசனம் சொல்கிறது, இது அனைவருக்குமே தெரிந்த வசனம். ஏன்னு சொன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை முடித்த பிறகு இந்த வசனத்தை நம்ம சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்க ஸ்தோத்திரி என்ற வார்த்தை இந்த சங்கீத பகுதியிலே சுமார் 5 முறை வருகிறது. முதல் 2 வசனங்கள், அதற்கு பிறகு 21ஆம் வசனம், 22ஆம் வசனத்திலே தேவனுடைய தூதர்களும் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். இங்க பார்க்கும் பொழுது இங்க தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே என்று அவர் சொல்கிறார். இங்க தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பிரசங்கிக்கிறார். தனக்குத்தானே அவர் பிரசங்கிக்கிறார். தாவீது அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். தாவீது அவர் ஒரு ராஜா. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தாவீது கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான ஒரு மனிதன். அவர் பாடுகிறார், என் ஆத்துமாவே அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது என்ற அர்த்தம். எந்த ஆத்துமாவால கடவுளை ஆராதிக்க முடியும்? எந்த ஆத்துமா உயிரோடு இருக்கிறதோ அந்த ஆத்துமாவால மட்டும்தான் கடவுளை ஸ்தோத்தரித்து ஆராதிக்க முடியும். எந்த ஆத்துமாவுக்கு உயிர் இல்லையோ, எந்த ஆத்துமா பாவத்தில் மரித்து போயிருக்கிறதோ அந்த ஆத்துமாவினால ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டு கடவுளை ஆராதிக்க முடியாது. எவ்வாறு ஒரு மரித்த பிணம் எழுந்து நடக்க முடியாதோ, எவ்வாறு ஒரு மரித்த பிணம் கண்களை திறந்து பார்க்காதோ, அது ஓடாதோ, சாப்பிடாதோ, எந்த செயல்பாடுகளும் செய்யாதோ, அதே போல ஆத்துமாவில் மரித்திருக்கிற ஆத்துமா பிணம் ஒருபோதும் கடவுளை ஆராதிக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு மரித்த ஆத்துமா கடவுளை ஆராதிக்காது. ஆனா யார் ஆராதிப்பாங்க? அவர்களை, மரித்து போன அந்த ஆத்துமாவை அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஒரு பாவியான மனுஷன் செய்யக்கூடிய காரியம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவராக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்முடைய ஆத்துமா எப்படி எதெல்லாம் மரிச்சிருந்துச்சு? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தது. மரித்து போன நாம் என்ன செஞ்சோம்? மரித்து போயிருந்தாலும் என்ன செஞ்சோம்? பாவத்தை செய்து கொண்டே இருந்தோம். மரித்த ஆத்துமா எப்பவுமே பாவத்தில் ரொம்ப ஆக்டிவிட்டியா இருக்கும். அது ஆவிக்குரிய காரியத்துல ஒருபோது ஆக்டிவிட்டியா இருக்காது. கடவுளை ஆராதிக்கிற காரியத்துல ஒருபோதும் அது உற்சாகமாக இருக்காது. மரித்த ஆத்துமா பாவத்துல மட்டும்தான் அதிக ஈடுபாடோடு காணப்படும். இங்க தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே. உங்களுக்கு ஆத்துமா இருக்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆத்துமாவை தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் வெளிப்புறமா தான் பார்ப்பான். மனிதனுடைய வெளிப்புற தோட்டத்தை மட்டும் தான் பார்ப்பான். மனிதன் உங்க முகத்தை பார்ப்பான். மனிதனுடைய வெளிப்புற அலங்காரத்தை பார்ப்பான். உடைய உடைகளை பார்ப்பான். நீ வச்சிருக்கிற உபகரணங்களை பார்ப்பான். தேவன் உங்கள் ஆத்துமாவை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமே கிடையாது. கருப்பா இருக்கிறியா, அழகா இருக்கிறியா, வெள்ளையா இருக்கிறியா, குட்டமா இருக்கிறியா, ஊனமா இருக்கிறியா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கடவுள் பார்க்கிற ஒரே ஒரு காரியம்,
ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கார். அப்ப கேள்வி என்னன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆத்துமா இன்றைக்கு உயிரோடு இருக்கா, இல்ல பாவத்துல மரிச்சு போயிருக்கா? கடவுள் நமக்கு கொடுத்த ஆத்துமா ஜீவனோடு இருந்தால் மட்டும்தான் கடவுளை நாம் ஆராதிக்க முடியும், இல்லை என்றால் ஒருபோதும் முடியாது. இங்க தாவீதினுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமா. இங்க தாவீதினுடைய ஆத்துமா எவ்வாறு உயிர்ப்பிக்கப்பட்டது? தாவீதும் ஆத்துமாவில் மரித்து போயிருந்தார். தாவீதும் ரட்சிக்கப்படாமல் காணப்பட்டார். ஆனால் தாவீதுடைய ஆத்துமாவை யார் உயிர்ப்பித்தது? 119 சங்கீதம் சொல்கிறது, 119 சங்கீதம் 50 வசனம், அதுவே எனக்கு சிறுமையில் ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தாவீது சொல்றார், நான் மரித்து போயிருந்தேன், ஆனால் உங்களுடைய வார்த்தை மட்டும் என்னை உயிர்ப்பித்தது, உங்களுடைய வேதம் என்னை உயிர்ப்பித்ததுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா உயிரோடு இருக்கிறதா? அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அந்த ஆத்துமா மரித்து போயிருக்கிறதா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. வெறுமனை நமது சரீரத்தோடு ஞானத்தோடு அறிவின் அடிப்படையில பேசக்கூடாது. கவனிங்க, ஆயமா சத்தம் போடாது. கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது இங்க கவனிங்க, அங்க பேசிட்டு இருக்காதீங்க. வெறுமனே கடவுளை ஆராதிக்கிற ஆராதனையில் நமது சரீரம் ஞானம் அறிவு அடிப்படையில் மட்டும் ஆராதிக்க கூடாது. நம்முடைய ஆத்துமா தேவனை ஆராதிக்க வேண்டும். எவ்வாறு தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் காணப்பட்டான்? எவ்வாறு தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான்னு சொன்னா, தாவீதுடைய ஆத்துமா தேவனை ஆராதித்தது. நல்லா கவனிங்க, ஒரு மெய்யான ஆராதனை என்பது ஒருபோதும் மரித்த ஆத்துமாவிலிருந்து வெளியே வராது, அல்லது அரைகுற ஆத்துமாவோடு வெளியே வராது. அரைகுற ஆத்துமாவோடு அல்லது மரித்து போன ஆத்துமாவிலே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு இல்லாத ஆத்துமாவினால கடவுளை முழுமையா ஆராதிக்க முடியாது. வெறுமனே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, கட்டாயத்துக்காக, சடங்குக்காக நம்ம கடவுளை ஆராதிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி உடைய மெய்யாக உடைய மனது கடவுளை ஆராதிக்க விருப்பம் கொண்டிருக்கா? உடைய ஆத்துமா கடவுளை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறதா? ஒருவேளை நாம ஆலயத்துக்கு செல்லலாம், கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கலாம், பாடல்களை பாடலாம், ஜெபிக்கலாம், எல்லாமே இருந்தும் நாம் தேவனை முழு ஆத்துமாவோடு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவோடு தேவனை ஆராதிக்காமலும் இருக்க முடியும். மத்தேயு 15 அதிகாரம், மத்தேயு 15 அதிகாரம் 8 வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த ஜனங்கள் வெறுமனே தன் வாயினால மட்டும் என்ன ஆராதிக்கிறாங்க, ஆனா இருதயம் ரொம்ப தூரமா விலகி இருக்கு. இவங்க தேவாலயத்துக்கு போறாங்க, தேவாலயத்துல உள்ள இருக்கிறாங்க, சரீரம் மட்டும்தான் பக்கத்துல காணப்படுது, ஆனால் இவருடைய இருதயம் ரொம்ப தூரமா கடவுளை விட்டு விலகி காணப்படுகிறது. இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறதா, தேவனுக்கு அருகாமையில் காணப்படுகிறதா? நம்ம சர்ச்சுக்கு போறோமா என்பது முக்கியம் கிடையாதுங்க. கேள்வி என்னன்னா, என் இருதயம் மெய்யாகவே கடவுளுக்கு அருகில் காணப்படுதா? என் ஆத்துமா மெய்யாகவே தேவனுடைய அருகில் காணப்படுதா? நான் கடவுளை ஆராதிக்கிற ஆராதனையிலே மெய்யாக என் ஆத்துமா மகிழ்ச்சி அடைகிறதா? என் ஆத்துமா பூரிக்கிறதா? தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவர் பிரசங்கிக்கிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மெய்யான ஆராதனைக்கான தூண்டுதல் எங்கிருந்து வருகிறது? நான் கடவுளை மெய்யாக ஆராதிக்கிறேன்னு சொன்னா என்ன அவசியம்? 2 காரியம். ஒன்று, முதலில் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்க போற கடவுள் யார் என்ற அறிவு ஒவ்வொரு விசுவாசியிடம் காணப்பட வேண்டும். 2வது, ஆராதிக்க போற நான் யார் என்ற அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும்.
இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் அது ஆராதனை கிடையாது. இங்க இருக்கிற நீங்கள் ஆராதிக்க போற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்ற அந்த அறிவோடு வந்திருக்கிறீர்களா? அல்லது ஆராதிக்க போற நான் எப்படிப்பட்டவன் என்ற சிந்தனையோடு வந்திருக்கிறீங்களா? இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே மெய்யான ஆராதனை அழகான பூக்களை போல பூக்கும், நெருப்பை போல பற்ற வைக்கும். இங்க சொல்றாரு 2ஆம் வசனத்துல பாருங்களேன், 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எந்த ஆத்துமாவால தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும், ஆராதிக்க முடியும்னு சொன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவால தேவனை ஆராதிக்க முடியும். தேவன் யார் என்று அறிந்த ஆத்துமாவால தேவனை ஆராதிக்க முடியும். தேவனுடைய பார்வையில நான் யார் என்று அறிந்த ஆத்துமாவினால தேவனை ஆராதிக்க முடியும். இங்க சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொன்னா கடவுள் செய்த நன்மைகளையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் உணர்ந்து கொண்ட ஆத்துமாவினால் மாத்திரம்தான் கடவுள் ஆராதிக்க முடியும். இங்க தாவீது சொல்றாரு பாருங்களேன், என் ஆத்துமாவே வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாது. உபகாரங்கள் என்றால் உதவி, பாதுகாப்பு, கிருபை, இரக்கம், ஒத்தாசை என்ற அர்த்தம். இப்ப தேவன் என்ன செய்திருக்கிறார்? இங்க தன்னுடைய ஆத்துமாவுக்கு தாவீது அவரே உபகாரத்தை செய்யல, கடவுள் உபகாரத்தை செய்திருக்கிறார். கடவுள் அவனை பாதுகாத்திருக்கிறார், கடவுள் அவரை பராமரித்திருக்கிறார். இப்ப இங்க ஆவியானவர் சொல்றாரு, நீங்க கடவுளை ஆராதிங்க. எப்போ ஆராதிக்க முடியும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் பொழுது மட்டும்தான். இந்த வருஷம் ஃபுல்லா திரும்பி பாருங்களேன், தேவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபகாரத்தை செய்திருக்கிறார், எந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்திருக்கிறார், எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார். மெய்யாக அதை உணர்ந்து ஆராதிக்கிறீர்களா? இந்த வருஷத்தை நம்ம கடந்திருக்கிறோம்னு சொன்னா வெறுமையான நம்முடைய பலத்தினால கிடையாதுங்க, நிச்சயமா கிடையாது. நம்முடைய ஞானத்தினால இல்லை, நம்முடைய சம்பாத்தியத்தினால கிடையாது, நிச்சயமா கிடையாது. இந்த வருஷத்தை நம்ம கடந்திருக்கிறோம்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், கடவுள் நமக்கு உபகாரத்தை செய்திருக்கிறார், கடவுள் நம்மை கடக்க செய்திருக்கிறார், கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், நாம வரவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபைகளை செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்துல படுத்து காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம உலகத்தை பார்க்கக்கூடிய கண்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்ம கண்கள் இல்லாம இருக்கிறாங்க? இந்த வருஷத்துல எத்தனை பேருடைய கண் பார்வை போயிருக்கும்? உலகத்துல எத்தனை பேருடைய கால்கள் போயிருக்கும்? 1ஆம் தேதி நடந்தவெல்லாம் இன்னைக்கு முடவனாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 1ஆம் தேதி சுகமாயிருந்த நபர்கள் எல்லாம் இன்றைக்கு வியாதியோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1ஆம் தேதி உயிரோடு இருந்த மனுஷங்கள் எல்லாம் இன்னைக்கு அவருடைய சரீரம் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கு உயிரோடு கிடையாது. நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு ஜீவனோடு கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? சிந்தித்து பாருங்க. என்ன பிரச்சனை? மறவாதே அப்படின்றார், மறக்காத அப்படின்றார். தேவன் சொல்றார், தேவன் செய்த உபகாரங்களை மறவாதே. நம்ம கடவுளை ஏன் ஆராதிக்கலன்னு சொன்னா மறந்து போயிடுறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடுறோம். அதுதான் அடிப்படையான பிரச்சனை, மறதி. அது மிக கொடிய வியாதி. மிக முக்கியமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களுடைய ஊற்று எதுன்னு சொன்னா மறதி. கடவுள் யார் என்பதை மறந்து போயிடுறான், கடவுள் எப்பேற்பட்ட தேவன் என்பதை மறந்து போயிடுறாங்க, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கார் என்பதை மறந்து போயிடுறாங்க, கடவுளுடைய திருச்சபனை என்ன என்பதை மறந்து போயிடுறோம். ஒவ்வொரு வாரம் பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தை அந்த நாளில மறந்து போயிடுறோம். மறதி மறதி மறதி. மறவாதே அப்படின்னு சொன்னா கட்டாலே மறக்காதீங்க அப்படின்னா நினைத்து பாருங்கள் என்ற அர்த்தம். வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான காரியம் நினைத்து பாருங்கள். இந்த வருஷத்தை திரும்பி பார். இந்த வருஷம் 1ஆம் தேதி முதல் இன்னைக்கு வரைக்கும் முதல்ல நம்ம எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கோம். அந்த பாவத்துக்கெல்லாம் தேவன் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா அவருடைய கோபத்தை செஞ்சிருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் இருக்க முடியுமா? எவ்வளோ நாள் நம்ம வெளியில போயிட்டு வந்திருப்போம், ரொம்ப தூரமா பிரயாணம் போயிட்டு வந்திருப்போம்.
நம்ம நியூஸில் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், நம்ம எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ விபத்துகள். ஆனால் நம்மை அவர் பாதுகாத்து இருக்கிறார்ல. எவ்வளோ நம்ம சுகவீனத்தோடு நாம் காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் ரெக்கவரி ஆகிறதுக்கு தேவன் உதவி செஞ்சுருக்கிறார். மருத்துவமனையின் மூலமாக, டாக்டர்ஸ் மூலமாக, மெடிசன்ஸ் மூலமாக அவர் கிருபையாக நம்மளை பாதுகாத்து கொண்டே வரார். ஒருவேளை திடீர்னு ஒரு டைம் காய்ச்சல் வந்த பொழுது நம்ம அந்த காய்ச்சலோடே நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நடந்திருக்கும். ஆனால் மீண்டும் நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கு உதவி செஞ்சுருக்காருல்ல. எவ்வளோ நேரத்தில் நாம் தேவைகளோடு காணப்பட்டிருக்கிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிறாருல்ல. நாம் வேலை செய்வதற்கு பலனை கொடுத்திருக்கிறாருல்ல. அதை நினைத்து பாருங்கள், அதை மறவாதிருங்கள். அதை நினைச்சு பார்த்தா மட்டும்தாங்க நீங்க கடவுளை ஆராதிக்க முடியும். ஆனால் ஒருபோது ஆராதிக்க முடியாது. மறவாதின்னு சொன்னா நினைத்து பார், தேவனை நினைத்து பாருங்கள், கடவுளுடைய பராமரிப்பை நினைத்து பாருங்கள். தேவன் இந்த இடத்துல தாவீது முதலாவது ஆராதிப்பதற்கான அழைப்பை தன் ஆத்துமாவை நோக்கி விடுக்கிறார். மெய்யான ஆராதனை என்பது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவோடு வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் செய்த தெய்வீக பராமரிப்பை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவதாகும். அடுத்து 3ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது ஏன் தேவனை ஆராதிக்கணும் என்ற கேள்விக்கான பதிலை கொடுக்கிறார். ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? இங்க பார்த்தோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்ன உபகாரத்தை செஞ்சிருக்கிறார்? இப்போ சகல உபகாரத்தையும் மறவாதேன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு செய்த உபகாரம் என்ன? 3ஆம் வசனம் பாருங்களேன். தேவன் நமக்கு என்ன உபகாரத்தை செய்திருக்கிறார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அதுக்கு முன்னாக பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆத்துமா யாரை தொழுது கொள்கிறது என்றால் பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறது. தேவன் பரிசுத்த கடவுளை நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும் என்றால் முதலில் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பூரண பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர் எப்பேற்பட்டவர் என்றால் அவர் ஒப்பிடத்தக்கவருக்கு மேலானவர், அவர் ஒப்பிடப்பட முடியாதவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். தாவீது தான் ஆராதிக்கிற தேவனை அறிந்து ஆராதிக்கிறார். அறிந்து என்றால் ஐக்கியம் என்று அர்த்தம். தாவீது தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தின் மூலமாய் கடவுளை ஆராதிக்கிறார். தேவனை குறித்த உயர்வான சிந்தனை, தேவன் யார் என்ற வேதபூர்வமான உயர்வான சிந்தனை தான் நம்மை தேவனை பயத்தோடு ஆராதிப்பதற்கு வழி நடத்துகிறது. உங்களுடைய ஆராதனையில் உங்களுக்குள்ள தேவ பயம் இல்லையா? உங்களால் சரியா முழு மனதோடு கடவுளை ஆராதிக்க முடியலையா? பரிசுத்த நாளை உங்களால் வேதபூர்வம் அனுசரிக்க முடியலையா? அடிப்படையான ஒரே பிரச்சனை, உங்களுக்கு தேவன் யார் என்று தெரியவில்லை. உங்கள் ஆராதனை நிலையை வைத்து நீங்கள் பரிசுத்த நாளை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க என்பதை வைச்சே எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறார் என்பதை வைத்து அந்த விசுவாசி கடவுளை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு விசுவாசியினுடைய ஆராதனையை பார்த்து சொல்ல முடியும் அந்த விசுவாசி கடவுளை எப்படி ஆராதிக்கிறார். கடவுளை அறிந்த ஒரு விசுவாசியினால ஆராதனையை தான் இஷ்டத்தின்படி அனுசரிக்க முடியாது, தன்னுடைய விருப்பத்தின்படி கடவுளை ஆராதிக்க முடியாது. தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, தேவன் எதை கட்டளையிடுகிறாரோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் கடவுளை ஆராதிக்க அந்த விசுவாசி விருப்பம் கொள்ள முடியும். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்றால் தேவன் பரிசுத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பரிசுத்தர் என்றால் மூல பாஷையில கடோஷ் அப்படின்னு சொன்னா தேவன் உயர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் பாவம் செய்யாத தூய்மையானவர் என்று அர்த்தம்.
தேவன் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறார் என்று அர்த்தம். தேவன் பாவிகளை தண்டிக்கிறார் என்று அர்த்தம். இதுதான் தேவன் பரிசுத்தர் என்ற வார்த்தைக்கான விளக்கம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் தூய்மையானவர், அவர் பாவிகளை வெறுக்கிறவர், அவர் பாவிகளை தண்டிக்கிறவர். அவர் பாவிகளை தண்டிக்கிறபடியினால் தான் நமக்கு யார் தேவை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவை. ஒவ்வொரு முறையும் திருச்சபைக்கு நாம் செல்லும் பொழுது, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம யார் ஆராதிக்க போறோம்? பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க போறோம். அவர் பாவிகளை தண்டிக்கிறவர். எனவே நான் பாவியான மனிதன், எனக்கு இயேசு கிறிஸ்து அவசியம். கிறிஸ்துவுடைய மீட்பு இல்லாமல், கிறிஸ்துவுடைய சிலுவை இல்லாமல் என்னால பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க முடியாது. மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனை, தேவன் பரிசுத்தர், நாம் பரிசுத்தர்கள் அல்ல. இதுதான் பிரச்சனை. கடவுள் பரிசுத்தர், நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. எனவே பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத மனிதனும் தேவனுடைய கோபாக்கின் கீழாக காணப்படுகிறார்கள். எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு நபரும் பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்த தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாது, பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாது. எனவேதான் நமக்கு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து அவசியம். ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு போகும் பொழுது மனம் திரும்புதலோடு தாழ்மையோடு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டுதான் கடவுள் ஆராதிக்க முடியும். கிறிஸ்து இல்லாம தேவனை ஆராதிக்க முடியாது. மூன்றாம் வசனம் சொல்ற, தேவன் நமக்கு என்ன உபகாரத்தை செய்திருக்கிறார் என்றால், நாம் தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தர். இரண்டாவது, தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். மூன்றாம் வசனம் பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 8ஆம் வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தேவன் தன்னுடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற கடவுள் வெறுமனே அவர் பரிசுத்தமான தேவன் மாத்திரமல்ல, அவர் கோபமுள்ள தேவனாக மாத்திரமல்ல, அவர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். இங்க சொல்லப்படுது மிகுந்த கிருபை. யாருக்கு கிருபை அவசியம்? யாருக்கு இரக்கம் அவசியம்? யாருக்கு நீடிய சாந்த அவசியம்? இப்போ எனக்கு கிருபையும் இரக்கமும் வேணும்னு சொன்னா நான் எந்த நிலையிலே காணப்படுகிறேன்? அந்த கிருபைக்கு எதிரான நிலையிலே காணப்படுகிறேன். அந்த இரக்கத்திற்கு எதிரான நிலையிலே நான் காணப்படுகிறேன். எனக்கு தேவனுடைய இரக்கம் அவசியம் என்றால் என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது தேவனுடைய இரக்கம் மற்ற நிலையிலே காணப்படுகிறேன் என்று அர்த்தம். தேவனுடைய நீடிய சாந்தம் எனக்கு அவசியம் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் இப்பொழுது சாந்தம் இல்லாமல் என் மீது கோபத்தோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நல்லா சொன்னீங்க. தாவீது முதல்ல கடவுள் எப்பேற்பட்ட கடவுள் என்பதை நோக்கி பார்த்த பிறகு அடுத்தது மனிதன் எந்த அளவுக்கு மோசமானவன் என்பதை காண்பிக்கிறார். மனிதனுடைய கீழ்த்தரமான பாவ வீழ்ச்சியை இங்கு காண்பிக்கிறார். தேவன் உயர்ந்தவர், அடுத்து மனிதன் பாவத்தில் விழுந்து போனவன். சொல்றார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. மனிதனுடைய நிலையை குறித்து சொல்றாருங்க, நம்முடைய நிலையை குறித்து பேசுறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அக்கிரமம் என்றால் என்ன அர்த்தம்? அக்கிரமம் என்றால் தேவனுடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானவை. அக்கிரமங்கள் என்றால் தேவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். அக்கிரமம் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறோம், தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்து சொல்ற, நோய்களை எல்லாம் குணமாக்கி. நாம் யாருங்க? நாம் அக்கிரமக்காரர். இரண்டாவது, நாம் வியாதி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா மிகப்பெரிய கொடிய வியாதியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதிகள்? அந்த ஆத்துமா முதலில் மரித்து போயிருக்கிறது. அந்த ஆத்துமாவுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமாவுடைய காதுகள் செவிடாக உள்ளது.
அந்த ஆத்மாவுடைய கைகள் முடமாக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் ஊனமாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுடைய முழு சரீரமும் பாவத்துல வியாதியோடு நோயோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் குருடாக்கப்பட்ட கண்களினால் நாம் கிறிஸ்துவுடைய அழகை பார்க்க முடியாது. முடமாக்கப்பட்ட கரத்தினால நம்ம வேதத்தை தூக்க முடியாது. ஊனமான கால்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு ஓட முடியாது. ஊமையான வாய்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியாது. புரியுதா? நீ ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் வேத வாசிக்க முடியல, ஏன் கடவுளை ஆராதிக்க ஓட முடியலன்னு சொல்லி புரியுதா? உங்கள் ஆத்துமாக்கள் வியாதியோடு படுக்கையில் படுத்து கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில கடவுளை ஆராதிக்காத ஒவ்வொரு நபரும் இவ்விதமாக தான் காணப்படுறாங்க. உடைய ஆத்துமா வியாதியில் படுக்கையாக கிடக்கிறது. எழுந்து நடக்க முடியாது. ஆனால் மற்ற எல்லா வேலையுமே செய்ய முடியும். பாவ சம்பந்தப்பட்ட உலக சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் அதை முடமாக்கப்பட்ட கால்கள் செய்யுமே ஒழிய கடவுளை ஆராதிக்க மட்டும் அந்த கால்கள் ஓடி வராது. அடுத்து சொல்றார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நாம் அக்கிரமக்காரர்கள், நாம் வியாதியுள்ளவர்கள். இங்க சொல்றார், நாம் அழிவுக்குரியவர்கள். அழிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவு என்றால் உன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அழிவு என்றால் அது நித்தியமான பேரழிவு. அது வெறுமனே உலகம் சம்பந்தப்பட்ட அழிவு கிடையாது, உலகம் சம்பந்தப்பட்ட இயற்கையின் அழிவு கிடையாது. அது நித்தியமான தேவனுக்கு முன்பாக நித்தியமான அழிவு, நித்திய அழிவாகி நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அழிவு. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய நிலைமை மோசமானது சொல்லி பாருங்க. மனம் விரும்பாத ஒவ்வொரு ஆத்துமாவுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமான. ஒவ்வொரு நாளும் அவங்க அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நாம் தேவனுடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய உருக்கத்தையும் அவருடைய நீடிய சாந்தத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நமது ஆத்தும நிலையின் பரிதாபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய கிருபையை உணரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவர் என் மீது கோபமாக இருக்கிறார் என்பதை நான் உணர முடியும். நமது பிரச்சனை உலகத்தோடு அல்லது உலகத்தினுடைய பலவீனமான படைப்புகளோடு மாத்திரமல்ல, உங்களுடைய பிரச்சனை படைத்த தேவனோடு உள்ளது. உங்களுடைய பிரச்சனை படைத்த தேவனோடு உள்ளது. நமது அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாமல், நமது நோய் குணமாக்கப்படாமல், அழிவிலிருந்து விடுதலையாக்கப்படாமல் ஒருபோதும் கடவுளை ஆராதிக்க முடியாது. 7ஆம் வசனம், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். 20ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த 2 வசனத்திலும் அவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படி தேவனை ஆராதிக்க வேண்டும். தூதர்களை எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னா, பரலோகத்தில் உள்ள தூதர்களே எதன் அடிப்படையில் கடவுளை ஆராதிக்கிறாங்க? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில் தேவனை ஆராதிக்கிறார்கள். எனவே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் முதலில் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது பாவமும் தேவனுடைய கோபம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். எனது அக்கிரமங்களும் நோய்களும் அழிவும் குணமாக்கி நான் மீட்கப்பட வேண்டும். பாவமும் தேவ கோபமும் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் எனக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தேவ கோபத்தை சுமக்க வேண்டும். என்னால கவனிக்க, இந்த 3 நிலைமை. 3ஆம் வசனம் பாருங்க, அவர் அக்கிரமங்களை மன்னித்து. முதலாவது அவர் மன்னிக்கிறார், 2வது குணமாக்குகிறார், 3வது மீட்கிறார். மன்னிக்கிறார், குணமாக்குறார், மீட்கிறார். எவ்வாறு மன்னிக்க முடியும்? பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன் ஒரு பாவியை எவ்வாறு மன்னிக்க முடியும்? எபேசியர் 1:7 சொல்கிறது, தேவன் எவ்வாறு மன்னிக்கிறார்? அவருடைய கிருபையின் ஐசுரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
பரிசுத்த தேவன் நம்ம எவ்வாறு மன்னித்தார் என்றால் நமது நீதியின்படி அல்ல, நமது கிரியைகளின் படி அல்ல, நாம திருச்சபைக்கு செல்வதனாலோ அல்லது வேதத்தை வாசிப்பதனாலோ கிடையாது. தேவன் நம்மை மன்னித்தார் என்றால் ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அடுத்து நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆத்தும வியாதியோடு உள்ள உங்களையும் என்னையும் அவர் எவ்வாறு குணமாக்கினார்? 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். 1 பேதுரு 1:24, 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாடி இருக்கிறது. எவ்வாறு குணமாக்கினார்? கிறிஸ்துவுடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். குருடாக்கப்பட்ட நமது ஆத்துமா, மரித்து போன நமது ஆத்துமா, முடமான கைகளையும் கால்களையும் உடைய நமது ஆத்துமா, ஊமையான நமது ஆத்துமா கிறிஸ்துவுடைய தழும்புகள் மூலமாய் குணமாக்கப்பட்டிருக்கிறது. உடைய ஆத்துமா குணமாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அடுத்துங்க சொல்ற, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் ஜீவனை ஆத்துமாவை அழிவிலிருந்து அவர் மீட்டிருக்கிறார். இங்க தாவீது தன்னைத்தானே மன்னிக்க முடியாது, தன்னைத்தானே குணமாக்க முடியாது, தன்னைத்தானே மீட்க முடியாது. தாவீது மீட்கப்பட வேண்டும் என்றால் தேவன் அவசியம், கிறிஸ்து அவசியம். எவ்வாறு தேவன் நம்மை மீட்கிறார்? 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எவ்வாறு மீட்கப்படுகிறோம்? கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். எனவே தேவன் நம்மை எவ்வாறு மன்னிக்கிறார்? தேவன் நம்மை எவ்வாறு குணமாக்குகிறார்? தேவன் நம்மை எவ்வாறு மீட்கிறார்? இந்த 3 வசனங்களும் அடிப்படையாக என்ன கற்பிக்கிறது? எபேசியர் 1:7, 1 பேதுரு 2:24, 1 பேதுரு 1:19 சொல்கிறது, உங்கள் ஆத்துமா மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்றால் விலையேறப்பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் உங்களால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தனது கோபத்தையும் தனது நீதியையும் தனது கிருபையையும் கிறிஸ்துவுடைய சிலுவையில் அவர் திருப்திப்படுத்தினார். தேவன் கோபம் உள்ளவர், இன்னொரு பக்கம் தேவன் கிருபை உள்ளவர். தன்னுடைய கோபத்துக்காக கிருபையை விட்டு கொடுக்க மாட்டார், அல்லது தனது கிருபைக்காக தன் கோபத்தை விட்டு கொடுக்க மாட்டார். 2 குணாதிசயத்தையும் தேவன் சரி செஞ்சா மட்டும்தான் நாம காப்பாற்றப்பட முடியும். இந்த 2 குணாதிசயத்தையும் சிலுவை நமக்கு பெற்றுக் கொடுத்தது. நம் மீது உள்ள தேவ கோபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய கிருபையை கிறிஸ்து நமக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார். எனவே தான் அங்க 11ஆம் வசனம் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இங்க சொல்றார், தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசு, கடவுளுடைய கிருபை மிக பெரிதானதுன்னு சொல்லப்படும். வெறுமனே தேவனுடைய கிருபை பெரிதுன்னு சொல்லப்படல, தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எவ்வளவு? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தேவனுடைய கிருபை பெருசு. நம்முடைய பாவம் எந்த அளவுக்கு பெருசோ, தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு பெருசோ, அதே போல அவருடைய கிருபையும் நம் மீது அந்த அளவுக்கு பெருசு. அந்த கிருபையை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? கிருபை ஏன் பெரியது? காரணம், நமது பாவம் பெரியது, தேவன் பெரியவர், தேவனுடைய கோபம் பெரியது, நித்திய நரகாக்கினை பெரியது. எனவே தேவனுடைய கிருபை பெரியது. இங்க 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் நடைபெறுகிற காரியத்தை குறித்து தாவீது பாடுகிறார். ஒவ்வொரு முறை ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்த வரும் பொழுது பிரதான ஆசாரியன் 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து மாடி நிறுத்துவான். ஒரு ஆட்டுடைய தலையின் மீது தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் சொல்லி அந்த ஆட்டை வனாந்திரத்தில் துரத்தி விட்டுருவான். அந்த ஆடு மீண்டும் வராது.
ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு அந்த ஆடு கண்காணாத இடத்திற்கு செல்லும். இன்னொரு ஆடு பாவங்களுக்காக வெட்டப்பட்டு பலி செலுத்தப்படும். இந்த 2 ஆடும் யாரை குறிக்கிறது? ஒரு ஆடு நம்முடைய பாவத்தை சுமந்து ரொம்ப தூரமாய் சென்றது. இன்னொரு ஆடு நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக பலியானது. அந்த ஆடு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவத்தை சுமந்து சென்றது. அந்த ஆடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவத்தை சுமர்ந்து பிதாவினால் கைவிடப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே சென்று பாடுபட்டார். அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக பலியானார். தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னைத்தானே பலி செலுத்தினார். தேவனை நீங்கள் நான் ஆராதிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய பாவம் விலக்கப்பட வேண்டும். இரண்டாவது கோபம் விலக்கப்பட வேண்டும். இந்த 2ஐயும் உங்களால் செய்ய முடியாது. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அடுத்து நாம் ஏன் கடவுளை ஆராதிக்கணும்னு சொன்னால் 13ஆம் வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 17ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. இங்கே தகப்பன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. யார் கடவுளை ஆராதிக்க முடியும்னு சொன்னால் பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு யார்? அவர் பிதா. தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறபடியினால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த உறவு எங்கிருந்து கிடைத்தது? நாம் மெய்யாகவே தேவனுக்கு பிள்ளைகளாக இல்லை. நாம் யாருடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம்? நாம் கோபாக்கின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம், பிசாசின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம், வேசியின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக, சாபத்தின் பிள்ளைகளாக, பாவத்தின் பிள்ளைகளாய் இருந்த உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் எவ்வாறு தனது பிள்ளைகளாக மாற்றினார்? புத்திர சுவீகாரமாகிய சுதந்திரத்தை எவ்வாறு நமக்கு கொடுத்தார்? எவ்வாறு சாத்தியம்? முழுமையான அந்த பிதாவினுடைய கோபத்திற்கு உள்ளான உங்களையும் என்னையும் கோபத்தை விலக்கி தன்னுடைய குமாரனாக தன்னுடைய வீட்டிலேயே எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்? நம்மை அவருடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தனது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அந்த பிதாவை என்ற அந்த உறவு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களால் தேவனை ஒருபோது ஆராதிக்க முடியாது. நான் ஆராதிக்க போகக்கூடிய தேவன் அவர் என்னுடைய பிதா, என்னை மீட்டு தன் பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். அந்த உணர்வும் அந்த பாசமும் அந்த அன்பும் அந்த மகிழ்ச்சியும் கடவுள் மீது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வேதபூர்வமான தேவன் அல்ல. 14ஆம் வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம யாருன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அவர் சர்வத்தையும் அறிந்த சர்வ ஞானம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற கடவுள் யார் என்றால் அவர் பரிசுத்தர், அவர் கிருபை இரக்கம் உள்ளவர், அவர் நம்முடைய பிதா, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். 15ஆம் வசனம் பாருங்க, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னால் இப்படிதான் பார்க்கிறார். நாம் மண், நாம் உதிர்ந்து போகிற பூ. வேதத்தை தவிர வேறு எதுவுமே மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பேசாது. மனுஷன் எந்த அளவுக்கு நிலையற்றவன், மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது பறந்து போகிற காற்றை போன்றது என்பதை வேதத்தை தவிர வேற எதுவுமே சொல்லாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மனுஷனா இவன் தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை கிடையாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை குறித்து எப்பவுமே நம்ம பெருமையை தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை குறித்து எப்பவுமே உயர்ந்தவனாக நாம் தேவனுக்கு சமமானவன் என்பதை கூட நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீ நினைக்கிறபடியெல்லாம் கிடையாது. நாம நினைப்பது நாம் அல்ல, வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி, அதுதான் நம்முடைய உண்மை தன்மை. வேதம் என்ன சொல்லுது? நீ மண் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது?
உன்னுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. காலையில் ஒரு காட்டில் புல் முளைக்கும், நைட்டில் அந்த புல் ஒருவேளை காஞ்சி போகும், இல்லை என்றால் மிருகங்களும் மாடுகளும் அதை தின்றும். அடுத்த நாள் அந்த புல்லுக்கு கிடையாது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் அப்படின்னா, காட்டில் ஒரு முளைக்கிற ஒரு சின்ன பூவை போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. அது பூக்கும் பொழுது பார்ப்பதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், எல்லாம் பாராட்டுவாங்க, அந்த பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அங்கே சொல்ற காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அந்த பூ இருக்கிற வரைக்கும் அவருடைய அழகை பார்த்து எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க. திடீரென்று ஒரு காற்று வீசும். காற்று வீசின உடனே அந்த பூ எங்கே போச்சு என்பது யாருக்குமே தெரியாது. அந்த பூ இருந்த இடமே அங்கே தெரியாது. இதுதாங்க மனிதனுடைய வாழ்க்கை. உடைய வாழ்க்கை அந்த காட்டு பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. காற்று ஒரு நாள் அடிக்கும், மறந்துடக்கூடாது. காற்று என்கிற மரணம் ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனின் மீதும் மோதும். அந்த காற்று மோதுற வரைக்கும் அந்த பூ அழகா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல தெரியும், பலருடைய கண்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். காற்று வீசின உடனே அந்த பூவினுடைய மகிமை காணாமற் போயிற்று. மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. கடவுள் உங்கள் வாழ்க்கை அறிஞ்சிருக்கிறார். தேவன் எல்லாம் அறிந்தவர் என்றால் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடவுள் என்னை பார்க்கல நினைச்சிட்டு இருக்கோம். அவன் செய்ய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் தேவன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுளை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை கடவுள் மிக உன்னிப்பாக கவனிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்புல ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இதுதான் ஆராதனை. பரிசுத்த ஆராதனை இப்படிதாங்க. நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொரு வாரமும் வரோம், போயிடுறோம், டைம் பாஸ் ஆகிறது முடிஞ்சா இல்ல. நியாய தீர்ப்புல ஒவ்வொரு ஆராதனைக்கான நம்ம 50 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வாரம் கடவுளை ஆராதிக்கிறோமோ, ஒவ்வொரு சண்டேலும் நம்ம எப்படி பாடினோம், எப்படி ஜெபிச்சோம், எப்படி வசனத்தை கேட்டோம், என்ன சிந்திச்சோம், என்ன செஞ்சோம், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் கணக்கு கேட்பார். இதை ஏன் செஞ்சேன்னு சொல்லி கேட்பார். என்னதானே ஆராதிக்க வந்த, என்ன ஆராதிக்க வந்துட்டு நீ உன்னை ஆராதிச்சேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி தேவன் கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பிரச்சனைனா, நம்ம யாரை ஆராதிக்கோன்ற பயம் ஒரு துளி கூட உங்களுக்கு கிடையாது. அதுதான் பிரச்சனை. வேதத்தை நீங்க நோக்கி பார்க்க மாட்டேங்கிறீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறீங்க, வேதத்துல கடவுள் என்ன சொல்றான் என்பதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் கவனிக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்வார். என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்டோரி சொல்வார். ஆலயத்துக்கு 2 பேர் போறாங்க. ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் அவனுக்கு ஆணைக்க போடுறான், ஒரு விதவை அவளும் தனக்கு இருந்த 1 காசை போடுகிறாள். ஆனால் அந்த விதவை போடுற 1 காசை தேவன் கவனித்தார். ஆராதனையை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விதவையை அங்க இருக்கிற மக்கள் கவனிக்காமல் இருக்கலாம், ரொம்ப சீப்பா நினைச்சிருக்கலாம். கடவுள் ஒவ்வொரு நபருடைய ஆராதனை, மனநிலை, செயல்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இங்க இந்த நொடி இந்த நிமிஷம் பார்த்து கொண்டே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கடவுளை ஏன் ஆராதிக்கணும் தெரியுமா? 19ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? காரணம், அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜரிகம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், எல்லா படைப்புகளையும் அவர் ஆளுகை செய்கிறார். இந்த வருஷம் முழுவதுமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் சர்வ இறையாண்மை உள்ளவர் என்ற விசுவாசம் உங்களுக்கு காணப்பட்டுச்சா? எல்லா சூழ்நிலையிலும். மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டும் கிடையாது, கையில காசு இருக்கும் பொழுது மட்டும் கிடையாது, எல்லா நேரத்திலும் துன்பம், வருத்தம், கண்ணீர், பட்டினி, வியாதி, எல்லா நேரத்திலேயும் தேவன் ஆளுகிறார் என்ற சிந்தனை உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சா? எந்த சிந்தனையோடு நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள்? சொல்ற
அவர் தம சிங்காசனத்தை வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார். ஒரே ஒரு சிங்காசனம், ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ராஜரிகம் உள்ளவர். கடவுள் மட்டும்தான் அந்த உலகத்தை ஆளுகை செய்தார். எந்த மனிதனும் உலகத்தை ஆளுகை செய்வது கிடையாது. அல்லது கடவுளும் பிசாசும் இணைந்து ஆளுகை செய்வது கிடையாது. அல்லது கடவுளும் மனிதனும் இணைந்து ஆளுகை செய்வது கிடையாது. எந்த விதியும் கிடையாது. விதி, தல விதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் அனுமதிக்கிறார். தேவன் ஒருவரை ஆளுகை செய்கிறார். ஏன்? எல்லாவற்றையும் தனது மகிமைக்காகவும் தன் சபையினுடைய நன்மைக்காகவும் அவர் ஆளுகை செய்கிறார். இந்த வருஷம் முழுவதுமாக எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். உடைய வாழ்க்கையில தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் ஆளுகிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடைபெறாத என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சா? அப்படி இருந்தால் மட்டும்தான் கடவுளை ஆராதிக்க முடியும். ஏன் தேவன் ஆராதிக்கணும்? ஒன்று, அவர் பரிசுத்தர், அவர் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர். மூன்றாவது, அவர் நம்முடைய பிதா. நான்காவது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஐந்தாவது, அவர் சர்வ ராஜரிகம் உள்ளவர். மூன்றாவது காரியம், தேவனை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும். இந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். 13ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 17ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேல் உள்ளது. இந்த 3 முறை பயந்தவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனை எப்படி ஆராதிக்கணும்? தேவனை தெய்வ பயத்தோடு ஆராதிக்கணும். தெய்வ பயம்னா என்ன? தெய்வ பயம்னா என்ன? தெய்வ பயம் உங்கள்கிட்ட காணப்படுதா? தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் ஆராதிக்காத ரொம்ப கேஷுவலா, எந்த விதமான உணர்வும் இல்லாமல் தான் காணப்படும். தெய்வ பயத்தோடு உள்ளவர் விசுவாசி. இந்த பரிசுத்த நாளை அனுசரிக்கிற வழியே அது வித்தியாசமானது. இந்த நாளுக்காக அவன் செபிப்பான். அதிகாலையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக செபிப்பான். நேரமாக ஆயத்தம் பண்ணுவான். தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவான். டைமுக்கு சரியான நேரத்திற்கு திருச்சபைக்கு வருவான். 6 முதல் கடைசி வரைக்கும் தன் முழு கவனத்தையும் தேவனுக்கு நேராக செலுத்துவான். தேவனை பற்றி அறிந்து கொள்ள அதிகமாக முயற்சிப்பான். என் பாவம் எந்த அளவுக்கு மோசமான என்பதை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வான். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட தெய்வ பயம் இல்லை. ஒரு துளி கூட தெய்வ பயம் கிடையாது. தெய்வ பயம் என்பது ரட்சிப்பினுடைய அடையாளம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா தெய்வ பயம். ஏன்னா ரோமர்ல சொல்றார், அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு பாவியுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அப்ப யாருக்கு தெய்வ பயம் இருக்குன்னு சொன்னா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிக்கப்பட்ட பாவியினால், ரட்சிக்கப்பட்ட பாவியினால் மனம் திரும்பின ஒரு விசுவாசிக்குள்ளாக மட்டும்தான் தெய்வீக பயம் இருக்கும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிப்புறுங்கள். சொல்றாரு, நாம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது. அதே சமயத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். காரணம் அவர் பரிசுத்தமான தேவன். 20ஆம் வசனம் சொல்கிறது, 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்க. இந்த தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆராதிக்கிறாங்க. இப்ப தூதர்களே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவரை ஆராதிக்க வேண்டும். தூதர்களுக்கு இன்னொரு வேதம், நமக்கு இன்னொரு வேதம் கிடையாது. கடவுள் வேதாகமத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். நடுக்கத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில
தேவன் தன கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உணர்ந்து பாருங்கள். நான் மெய்யாகவே இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட தேவனை அறிந்து ஆராதிச்சிருக்கேனா? இப்படிப்பட்ட பயத்தோடும் கீழ்ப்படிதலோடும் தேவனை ஆராதிச்சிருக்கேனா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உணர்வு பூர்வமா ஆத்தும ரீதியா நான் நேசித்து கடவுளை அவருடைய ஆலயத்திற்கு போய் ஆராதிச்சிருக்கேனா? இல்லைன்னு சொன்னா நீங்க விசுவாசி இருக்க முடியாது. நெவர், ஒருபோது இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆத்துமா மரித்திருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவினால் மாத்திரமே தேவனை நோக்கி மகிமை செலுத்த முடியும். இறுதியில் முடிக்கிறார், கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ளபடிய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதில் ஆரம்பிக்கிறார், ஸ்தோத்திரி என்பதில் ஆரம்பிக்கிறார், ஸ்தோத்திரி என்பதில் முடிக்கிறார். ஆக மொத்தம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை ஆராதனையில் ஆரம்பமாகிறது, ஆராதனையில் முடிகிறது, மீண்டும் நித்திய ஜீவனில் ஆராதனையில் ஆரம்பமாகிறது. இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்படுகிற நேரத்தில் தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். மரிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனை நிறுத்தப்படுகிறது. ஆனால் நித்திய ஜீவனில் நாம் செல்கையில் அங்கே ஆராதனை மீண்டும் ஆரம்பமாகிறது. அங்கு முடிவு கிடையாது. நித்தியமாய் தேவனோடு பரலோகத்தில் நாம் திரியேக தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த விதமான சிந்தனை உங்களுக்குள் இருக்கா? இந்த விதமான ஆராதனையை பற்றிய உணர்வு உங்களுக்குள் காணப்படுதா? இந்த ஆராதனையை உணர்ந்து நீங்கள் இந்த வருஷம் தேவனை ஆராதித்திருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நிச்சயமாக மனம் திரும்ப. தேவன் நம்முடைய பாவத்தெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒருபோதும் பண்ண மாட்டார். மனம் திரும்புன்னா மனம் திரும்பணும், அவ்வளோதான். சரி விட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி கடவுளை ஒருபோதும் சொல்ல மாட்டார். தேவன் கொடுக்குற வாய்ப்பு இன்றைய ரச்சனைனா உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும். ஆண்டவரே எனக்கு தேவ பயத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பயம் இருக்கா? குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவ பயம் இருக்கா? சபை ஆராதனையில் தேவ பயம் இருக்கா? உங்கள் பாவத்தை முதல் அறிக்கை செய்யணும்னா ஃபஸ்ட்டு கடவுள் யார் என்பது தெரியும். எந்த அளவுக்கு அவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார், எந்த அளவுக்கு என் பாவத்தை வெறுக்கிறார் என்பது தெரியணும். நரகத்தினுடைய ஆபத்து உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கும் சொல்லி கண்டுபிடிக்க முடியுதா? இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பாவம் செஞ்சாலும் தேவன் கிருபையாக நம்மளை சுகபத்திரத்தோடு வைத்திருக்கிறார்கள். அந்த கிருபையை எண்ணி உங்களால் மெய்யான உள்ளத்தோட தேவனை ஆராதிக்க முடியுதா? ஒரே வழி இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கப்படுற ஒரே வார்த்தை தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு. கிறிஸ்துடைய சிலுவையை நோக்கி பாருங்க. உங்கள் பாவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும், எந்த நற்கிரியை செஞ்சாலும் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்தார், என்னுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கார் என்பதை முழு மனதோடு விசுவாசிங்க.